எல்லா டெஸ்ட்டுமே நார்மலா இருந்தும் நிறைய கணவன் மனைவிக்கு இப்பெல்லாம் குழந்தை நிக்கிறது இல்லை. இதுக்கு என்ன காரணம்? யூஸ்வலா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் டாக்டர்ஸ் கிட்ட வரும்போது நாங்க அவங்களுக்கு நிறைய டெஸ்ட்கள் பண்ணுவோம். பெண்களுக்கு கருமுட்டை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு பிளட் டெஸ்ட், அதாவது ஹார்மோன் டெஸ்ட், கர்ப்பப்பை டியூப்ல அடைப்பு இருக்கான்னு பாக்குறதுக்கு டியூப் டெஸ்ட், கர்ப்பப்பை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ஸ்கேன், இதெல்லாம் பண்ணுவோம். ஆண்களுக்கு ஜெனரலா ஒரு பிளட் டெஸ்டும் இந்த டெஸ்டும் வரும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது எல்லாமே நார்மலா இருக்கு. அப்படியும் பார்த்தா குழந்தை இல்லை. கல்யாணம் ஆகி 10-15 வருஷம் கூட ஆகியிருக்கும். நார்மலா ட்ரை பண்ணிருப்பாங்க, ஐயுஐ பண்ணிருப்பாங்க, ஐவிஎஃப் கூட போயிருப்பாங்க. அப்படியும் பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் போய் குழந்தை நிக்காம இருக்கும். இதத்தான் எங்க டாக்டர்ஸ் என்ன சொல்றோம் அப்படின்னா அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்றோம். அதாவது காரணம் சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம். இது உண்மை அல்ல. இதுக்கு காரணம் நான் சொல்லட்டுமா? இது என்ன விஷயம் அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் கருமுட்டையோட குவாலிட்டியோ, கர்ப்பப்பை டியூபோட குவாலிட்டியோ, கரு பதிகிற கர்ப்பப்பையுடைய குவாலிட்டியோ கம்மியா இருக்கலாம். உயிரணுக்கள் குவாலிட்டி கம்மியா இருக்கலாம். அப்ப நல்ல கரு உருவாகாது. அப்படியே உருவானாலும் கரு ஒழுங்கா பதிஞ்சு வளராது. அப்படியே பதிஞ்சு வளர்ந்தாலும் மிஸ்அபார்ஷன் ஆகும். சோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஓகே இதுதான் நம்மளுடைய தலையெழுத்து போல அப்படின்ட்டு வீட்டுல உட்காந்துருவாங்க. இது தப்பு. இவங்களுக்கெல்லாம் இந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதன் மூலமாக ரொம்ப அழகா ஈஸியா குழந்தை நிக்க வைக்கலாம்.